ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 2025ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி, நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள், நாக கிரகங்கள் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது தாங்க இந்த ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை, அதாவது 18 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு நகர்வாங்க. ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 180 டிகிரி எதிரெதிர் வீடுகளில். ராகு இருக்கிறதுலேருந்து 7ஆம் வீட்டில் கேது இருப்பார், கேதுலேருந்து 7ஆம் வீட்டில் ராகு இருப்பார். எப்பவுமே 2 பேருமே ஒரு இணையொத்த கிரகங்கள் ஒன்றாக தான் நகருவாங்க. ஒரு ராசிக்குள்ளாக 1.5 வருடங்களில் ராகு இருக்கின்ற பொழுதும் கேது இருக்கின்ற பொழுதும் 2 பேருமே பார்த்திங்கன்னா பாவ கிரகங்கள். அதுலேயே ராகு இருக்கார் பாருங்க, சனியை விட மிஞ்சிய பாவ கிரகம் இருள் தன்மையில். அந்த மாதிரியான ஒரு கிரகம் 1.5 ஆண்டு காலகட்டம் ஒரு ராசியில் அமருகின்றார் என்றால் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் தருவார். ஆனால் ராகு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னா அவர் கொடுக்கலாம், ராகு தடுக்க அதை எவர் கொடுப்பார் அப்படின்னா அவர் இருக்கலாம். ஆக நன்மையை தந்தாலும் தீமையை தந்தாலும் வலுவாக தருவார்கள். என்ன சர்ப்ப கிரகங்கள், வக்ர கிரகங்கள்னு பேருங்க. இப்போது வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி அன்று தற்பொழுது மீன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் அங்கிருந்து பெயர்ந்து கும்பத்திற்குள்ளாகவும், கன்னி ராசியில் வீற்றிருக்கக்கூடிய கேது பகவான் அங்கிருந்து பெயர்ந்து சிம்ம ராசிக்குள்ளாகவும் செல்கின்றார்கள். இந்த பெயர்ச்சியின் மூலமாக, ஏன்னா வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சி ரொம்ப முக்கியத்துவமானது. சனிக்கு அடுத்து அதிக ஆண்டு காலம், அதிக காலகட்டம் ஒரு ராசியில் இருக்கிறது இவங்க தான். உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் ஏற்றம், எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், என்ன செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் நம்ம விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு பொது பலன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு 10லிருந்து 15% பலமாக இருக்கும். அதை நீங்கள் உங்கள் தசாபுக்தி அமைப்புகளோடும் ஒத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பர். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாமை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, சனியின் பெயர்வு, குருவின் பெயர்வு இரண்டுமே இந்த 2025 மிக மிக சாதகமாக இருக்கின்றது. அதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பெயர்வும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆகச்சிறந்த அமைப்பில் இருக்குது நண்பர்களே. ஆல்ரெடியே ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துல சிறப்பாக தான் இருக்கிறார். அவர் பெயர்ச்சியாகி 5ஆம் இடத்துக்கு வரார். அதே நேரத்தில் 12ஆம் இடத்துலேருந்து பெயர்ச்சியாகி 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்குள்ளாக கேது போகிறார். 18 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு 11ல் கேது போகிறது. இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு. தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஏன், சகல கிரகங்களும் கோட்சார ரீதியாக உங்களுக்கு ஏற்றத்தை மட்டுமே தருகின்ற அமைப்புகளில் உண்டு. வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. கோட்சாரம் பர்ஃபெக்டாக இருக்குது நண்பர்களே. சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னெல்லாம் கிடைக்கும்? வேலையில்லா நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்று தருகின்ற அற்புதமான கிரக பெயர்வு இது. தாராளமாக முயற்சிக்கலாம், நல்ல வேலையே கிடைக்கும். உங்கள் ஜாதக தசாபுக்தியும் வளர்த்துருக்குன்னா நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகளே கிடைக்கும். இந்த அட்ஜஸ்ட் பண்ணிங்க அந்த கதையே வேண்டாம், நல்ல வேலையே கிடைக்கும். தாராளமாக முயற்சிக்கலாம். 2வது, உத்தியோகத்தில் இது வரைக்கும் ப்ரமோஷன் இல்லைங்க, நான் பாட்டு மாங்குன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், என்னுடைய தகுதிக்கு ஏற்ற இன்க்ரிமெண்ட் இல்லை, கூலி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு புலம்புவீங்க இல்லையா ஒரு சிலர். அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அந்த உத்தியோகம் சார்ந்து நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் ப்ரமோஷனையும், அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வையும் உறுதியாக பெற்றுக் கொடுக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சி ஆகச்சிறந்த அமைப்புகளில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பான அமைப்புகள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 3வது, தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், ஓன் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, தொழில் போட்டிகளில் இருந்திருக்கலாம், தொழில் மந்தத்தன்மையோடு போய்கிட்டு இருந்திருக்கலாம், போடுற முதலீடுக்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக நல்ல வருமானத்தையும் தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும். எப்படிங்க? ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் முயற்சி மனசில் வச்சு பார்த்துக்கிடணும். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் சார்ந்து தொழில் சார்ந்து இரண்டிலுமே நல்ல ஏற்றம். கடன் அமைப்புகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்ற எனதருமை துலாம் ராசி நேயர்களுக்கு கூட கடனற்ற நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு ஆகச்சிறந்த பயிற்சி இது. அப்படியே அமைக்கிடுவார் கடன் தொந்தரவுகளை. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாதக தசாபுக்திகளும் வலுக்கணும், அது ரொம்ப முக்கியம். எப்போவுமே பேக்கெண்டில் தசாபுக்தியை மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போது கடன் தொந்தரவுகள் குறையும். ஹெல்த் ரிலேட்டடாக மருத்துவ செலவுகள்லாம் போய்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட
அந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் விலகி ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஆக ஆரோக்கியம் மேன்மையுறும், கடன் தொந்தரவுகள் மட்டுப்படும், உறவு பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அது எந்த உறவானாலும் சரி, உறவுகளோடு இருந்த அந்த சிக்கல்கள் விலகக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஆக அந்த உறவு பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு வெளியே வந்து ஓரளவுக்கு அப்படியே ஒரு சகஜ வாழ்வை நோக்கி பயணப்பட போகின்ற அற்புதமான காலகட்டம். கூடுதலாக ராசிக்கு வர குருவார்வை கிடைக்கும், அது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஆக எல்லாவற்றிலும் ஏற்றங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு நண்பர்களே. சரிங்களா? திருமண முயற்சிகள் வெற்றியடையும். தாராளமாக முயற்சிங்க. 30 ஆயிடுச்சிங்க, பிள்ளைக்கு நல்ல வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, பக்கத்து வீட்டு பையன் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு கல்யாணமாகி 2 பிள்ளை இருக்குது, என் பையன் படித்து முடிச்சு ராசா மாதிரி வேலைக்கு போய்கிட்டு இருக்கான், கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளை தருவதோடு கல்யாண அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கவலை வேண்டாம். புத்திரபாகியத்திற்கான அமைப்பும் இந்த காலகட்டம் பலமாக உண்டு. ஒரு முறை குலதெய்வத்தை மட்டும் வழிபாடு செஞ்சிடுறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு புத்திரபாகியம் உறுதி செய்யப்படும். அதே போல் இந்த மருத்துவ தொந்தரவுகள் இருப்பவங்க, அதாவது குழந்தை பாக்கியம் சார்ந்து மருத்துவ தொந்தரவுகள், இந்த கர்ப்பப்பை பிரச்சனை, இர்ரெகுலர் பீரியட், பிசிஓடி பிரச்சனை, இல்லை இந்த விந்தணு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது, வீரிய தொந்தரவு இருக்குது, இந்த மாதிரியான அமைப்புகள்னால குழந்தைகள் தள்ளி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அல்லது எடுக்க போகிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். மருத்துவ உதவிக்கு பிறகாக அந்த மாதிரியான நண்பர்களுக்கு கருதரிக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகமாக உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் அதில் பெற்றுக் கொடுக்கும். புத்திர பாக்கியம் உறுதி, அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? ஒரு சிலருக்கு லவ்கள் செட் ஆகும், லவ்ஸு செட் ஆகும், காதல்கள் அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்லாம் கூட கைகூடி வருவது மாதிரியான அமைப்பு ஒரு சிலருக்கு உண்டு. அதில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும். அது கொஞ்சம் ஒழுக்க அமைப்புகளில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், உறவு சிக்கல் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு ஓரளவுக்கு நல்ல மூமெண்ட்டோடு போகக்கூடிய காலகட்டம். அதே போல் கலைத்துறையில் நாட்டம் இருப்பவர்கள், இல்லை ஏதேனும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது நாட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் வெற்றி பெற்று உங்களுடைய பெயரும் புகழும் அந்தஸ்தும் உயரக்கூடிய காலகட்டம். அதாவது உங்களுடைய மதிப்பு மரியாதை ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி பெற்றுரும். அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் சகலத்திலும் நல்ல மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெற்றுக் கொடுக்கும். பெரிதாக இங்கே தொந்தரவு அங்கே தொந்தரவுன்னு சொல்கிற அளவுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீண்ட நாளாக இந்த ஆன்மீக அமைப்புகளில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகளோடு முயற்சி செய்கிறவங்க, மாந்திரீகம், ஆன்மீகம், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல நல்ல மந்திர உபாசனைகள் கைகூடி வருவது, உபாசனைகள் எடுக்கிறது ஒரு சிலர், இதெல்லாம் கைகூடி வரும். அந்த உபாசன தெய்வம் கை கொடுக்கிறது, இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு டக்குன்னு கைகூடி வரக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும். ஆக இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பு. எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக அப்படி ஒன்றும் கவனமாக இருக்கணுங்கிற இடம் இல்லை. ஒரு 3 விஷயம். ஒன்று, நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படும், அது ஒன்று பார்த்து இருந்துக்கிடணும். அல்லது தவறான நட்பு வட்டாரங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம், அதை கொஞ்சம் கட் பண்ணி இருந்துக்கிடணும். 2வது, காதல் ஓகே, ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த உண்மையாக லவ் பண்ணுறவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, இந்த ஃபேக்காக இந்த டைம் பாஸுக்கு லவ் பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் அமைப்புகளில் ஒரே நேரத்தில் இருப்பாங்க. ஆக அன்பு நண்பர்களே, அவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் எப்படி பொய்யா பழகுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு காதலில் பொய்யான ஆட்கள் அறிமுகமாவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நீங்களும் பிறரை ஏமாற்றாமல் இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதே போல் மனசு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் வருகின்ற இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடத்துல ராகு இருக்குதுனால அதில் போட்டுடலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணிடலாம், ஷேரில் பண்ணி ஒரே நாள் நம்ம கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் தேவையில்லாத இடங்களில் முதலீடுகள் போடுறது மனசு அப்படியே அலபாயும். அந்த பாயிறதை டப்புன்னு தலையில் ஒரு தட்டி உட்கார வைக்கணும். உட்கார வைக்கலைன்னா அழகான காலத்தை நம்ம வெறுமையான காலமாக அவங்க மாற்றிடுவோம். நல்ல காலத்தை பிரச்சனைக்குரிய காலமாக மாற்றி விட்டுருவோம். அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா துலாம் ராசி நேயர்களை பொறுத்த முடியலும் கவலை வேண்டாம். இனி வருகின்ற எல்லா காலமும் உங்களுக்கு ஏற்றமான காலமே. ஆக மொத்தத்தில் எல்லா விஷயத்துலேயும் கோச்சாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜாதக தசாபுக்திகள் மட்டும் வலுத்திருச்சுன்னா போதும்,
உங்கள் காட்டில் மழை தான், எல்லாமே ஏற்றம். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.